நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தானை கடுமையாக தாக்கியிருக்காங்க. தொலைச்சு அப்படின்னு கடுமையாக இந்தியா சீறி பாஞ்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அது என்ன அப்படிங்கிற தகவலை நாம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவை மிரட்டி அடிப்பணிய வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதனுடைய பின்விளைவுகள் உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி இந்தியாவுக்காக களத்தில் இறங்கி இப்போ அதிரடி காமிச்சிருக்கிறாங்க. அது யாரு என்ன அப்படிங்கிற தகவலையும், அது மட்டும் இல்லாம இதோட நிறுத்திக்கோங்க, இந்தியாவுடைய பலம் தெரியாம நீங்க மோதாதீங்க அப்படின்னு கடுமையான எச்சரிக்கையை வல்லரசு நாடு ஒரு நாடுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இந்தியாவுக்காக இப்படி இறங்கி அடிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இதை பத்தி நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். அதை தொடர்ந்து கடைசியாக பாத்தீங்க அப்படின்னா ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கு இடையே இப்போ மோதல் ஆரம்பிச்சிருக்கு. ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியிருக்காங்க அமெரிக்க ராணுவம். அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே போல் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்லேயும் நம்ம வீடியோக்கள் போகிறோம், அங்கேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்தியா மேலே பொருளாதார தடைகள் மூலமாக அழுத்தம் கொடுக்க முயற்சி செஞ்சீங்கன்னா அது எதிர் விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரு. பிரதமர் மோடி அவர்கள் தலைமையில் இந்தியா சுதந்திரமான வெளியுறவு கொள்கையை தொடர்ந்து பின்பற்றிட்டு வருவதாகவும் அவர் தெரிவிச்சிருக்கிறாரு. பிரதமர் மோடி தலைமையில் இந்தியா தன்னுடைய இறையாண்மையையும் சுதந்திரமான வெளியுறவு கொள்கையையும் தொடர்ந்து கடைபிடிச்சிட்டு வருவதாகவும் ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் சர்வதேச பொருளாதார மாநாட்டில் புட்டின் அவர்கள் என்ன சொன்னார்னா, இந்தியா எப்போதும் ஒரு இறையாண்மை கொண்ட நாடாகவே செயல்பட்டு வருது. பிரதமர் மோடி அவர்களுடைய தலைமையில இந்தியா மீது விதிக்கப்படும் எந்த ஒரு தடையும் உடனடியாக எதிர்விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொன்னாரு. இந்தியா மேல கடுமையான வரி விதிப்பை அமெரிக்கா சமீப காலமாக விதிக்க தொடங்கி வரும் நிலையில புட்டின் அவர்களுடைய எச்சரிக்கை சர்வதேச அளவுல முக்கியத்துவம் பெற்றிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அமெரிக்காவுக்கு கொடுக்கும் மறைமுக எச்சரிக்கையாகவே புட்டின் அவர்களுடைய இந்த பேச்சு இருப்பதாகவும் சர்வதேச அரசியல் வல்லுநர்கள் மத்தியில் பேசப்படுது. மேலும் புட்டின் அவர்கள் நேற்றைய தினம் நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம்ல, அதை பத்தியும் பேசியிருக்கிறாரு. அதாவது சுக்காய் 57 போர் விமான திட்டம் பற்றியும் பேசியிருக்கிறாரு. அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, சுக்காய் 57 மிகவும் சிறந்த விமானம், தற்போதைய சூழல்ல உலகிலேயே மிகவும் நவீனமான மற்றும் மேம்பட்ட போர் விமானமாக இது இருக்கும். இந்த திட்டத்தை இந்தியா கூட இணைந்து செயல்படுத்த நாங்கள் முன்மொழிஞ்சோம், அது சாத்தியமாகல, அதனால நாங்களே அதை உருவாக்கணும். தற்போது Su-57 விமானத்தை விற்பனை செய்யவும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. சுக்காய் 57 போர் விமானம் அல்லது S-500 வான் பாதுகாப்பு அமைப்பு போன்ற ரஷ்ய பாதுகாப்பு தளவாடங்களை வாங்கினால் அமெரிக்காவின் பொருளாதார தடைகள் அல்லது அழுத்தங்களை இந்தியா எதிர்கொள்ள நேரிடுமா அப்படிங்கிற கேள்வி எழுப்பப்பட்டது. இதுக்கு பதிலளித்த புட்டின் அவர்கள், இந்தியா எப்போதும் தன்னுடைய தேசிய நலன்களை அடிப்படையாக கொண்ட சுதந்திரமான வெளியுறவு கொள்கையை பின்பற்றிட்டு வர்றாங்க. வெளிநாட்டு அழுத்தங்களை பொருட்படுத்தாமல் இந்தியா தங்களுடைய நலன்களுக்கு ஏற்ப முடிவுகளை எடுத்துட்டு வராங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. மேலும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய தலைமையின் கீழ் தடைகள் மூலம் புதுடெல்லிக்கு அழுத்தம் கொடுக்கும் எந்த ஒரு முயற்சியும் எதிர்விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு திட்டவட்டமாக சொல்லியிருக்கிறாரு புட்டின் அவர்கள். மேலும் இந்தியாவுடைய மூலோபாய சுயாட்சியை வலுவாக ஆதரிச்சிருக்கிறாரு. மேலும் இந்திய ரஷ்ய உறவுகள் மற்றும் பாதுகாப்பு ஒத்துழைப்பு தொடர்பான கேள்விக்கு புட்டின் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, மேலும் இந்தியா ஒரு இறையாண்மை கொண்ட நாடு, தங்களுக்கு மிகவும் நவீனமானதாகவும் தங்களுக்கு மிகவும் பொருத்தமானதாகவும் கருதும் தயாரிப்புகளை தேர்ந்தெடுப்பதற்கு அதற்கு முழு சுதந்திரம் உண்டு. மக்கள் என்ன சொன்னாலும் இந்தியா எப்போதுமே இந்த விதமாக தான் செயல்பட்டு வருது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அதனால இப்ப மாறி வரும் உலகளாவிய புவிசார் அரசியல் சூழல்ல இந்தியாவுடனான பாதுகாப்பு மற்றும் மூலோபாய உறவுகளை வலுப்படுத்துவதற்கான மாஸ்கோவுடைய தொடர்ச்சியான முயற்சிகளை புட்டின் அவர்களுடைய இந்த கருத்துக்கள் அடிகோடிட்டு காட்டுது அப்படின்னே சொல்லலாம். அதனால புட்டின் அவர்கள் ஒரே வார்த்தையில என்ன சொல்றாருன்னா, இந்தியாவுடைய பலம் தெரியாம நீங்க தடையை போடுவேன் அதை போடுவேன்னு நீங்க தேவையில்லாம வாயை விட்டு வாங்கி கட்டிக்காதீங்க. இந்தியா நினைச்சாங்கன்னா என்ன வேணாலும் செய்வாங்க. அதனால இந்தியாவுடைய பலம் தெரியாம நீங்க இந்தியா கிட்ட மோதாதீங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்காவுக்கு கடுமையான எச்சரிக்கை ஒன்று கொடுத்திருக்கிறாரு. இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா, ஜம்மு காஷ்மீர் இந்தியாவுடைய ஒருங்கிணைந்த பகுதியாகவே நீடிக்குது அப்படின்னு ஐநாவில் பாகிஸ்தானை இந்தியா கடுமையாக சாடியிருக்காங்க. அமெரிக்காவுடைய நியூயார்க் நகரில் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் சபை கூடுச்சு. இந்தியாவுடைய நிரந்தர பிரதிநிதி பர்வதநேனி ஹரிஸ் அவர்கள் ஜம்மு காஷ்மீர் தொடர்பாக பாகிஸ்தான் தூதர் தெரிவித்த கருத்துக்கு கடும் பதிலடியை கொடுத்திருக்கிறாரு. என்ன பேசியிருக்கிறார்னா, முற்றிலும் இந்தியாவுக்கு மட்டுமே சொந்தமான ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசம் தொடர்பான ஒரு விஷயத்தை பாகிஸ்தான் தேவையற்ற முறையில் சொல்லியிருக்கிறது பதிலளிக்க என்னை நிர்பந்திச்சிருக்கேன். தவறான சித்தரிப்புகளை பரப்புவதற்காக பாகிஸ்தான் சர்வதேச மன்றங்களை மீண்டும் மீண்டும் பயன்படுத்திட்டு வருது. இந்தியா தொடர்பான பிரச்சனைகள் குறித்து தவறான தகவல்களை பரப்புவதன் மூலம் ஐநா பாதுகாப்பு சபையின் உறுப்பினர் அப்படிங்கிற பதவியை பாகிஸ்தான் தவறாக பயன்படுத்துது. ஒருதலைபட்சமான மற்றும் பொய்யான கதைகளை பரப்புவதற்கு பயன்படுத்தக்கூடாது. ஜம்மு காஷ்மீர் இந்தியாவுடைய ஒருங்கிணைந்த மற்றும் பிரிக்க முடியாத ஒரு பகுதியாக இருக்கு, எப்போதும் அப்படியே இருக்கும். இதுக்கு மாறாக கூறப்படும் எந்த ஒரு கூற்றும் வரலாற்று உண்மைகளுக்கு முரணானது, அவை கல யதார்த்தத்தை மாற்றாது அப்படின்னு பர்வதநேனி ஹரிஸ் அவர்கள் கடுமையாக தாக்கி பேசியிருக்கிறாரு. அமெரிக்காவுடைய நியூயார்க் நகரில் ஐக்கிய நாடுகள் சபையுடைய 80வது கூட்டமைப்பு நேற்றைய தினம் நடந்தது நண்பர்களே. இந்த கூட்டத்தில் மொத்தமுள்ள அனைத்து 193 உறுப்பு நாடுகளும் கலந்து கொண்டாங்க. அமைதி மற்றும் பாதுகாப்பு, நிலையான வளர்ச்சி, மனித உரிமைகள் மற்றும் ஒற்றுமை அப்படிங்கிற
கருப்பொருளின் கீழே தான் இந்த கூட்டம் வந்து நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பேசிய பாகிஸ்தானுடைய தூதுக்குழு உறுப்பினர் என்ன சொன்னார்னா, இந்தியாவில் சட்டப்பிரிவு 370 ரத்து செய்யப்பட்டிருக்கு, மேலும் காஷ்மீர் மக்களுடைய சுய நிர்ணய உரிமை மறுக்கப்பட்டு வருது அப்படின்னு ஐநாவில் குற்றம் சாட்டியிருந்தாரு. இதுக்கு தான் கடுமையான கண்டனத்தையும் கடுமையாக தாக்கி பேசியிருக்கிறாரு நம்முடைய நிரந்தர பிரதிநிதியான ஹரிஸ் பர்வதனேனி அவர்கள். மேலும் ஹரிஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்னா, முற்றிலும் இந்தியாவிற்கான விஷயமான ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசம் குறித்து பாகிஸ்தான் தேவையற்ற முறையில் சொல்லியிருக்கிறது இந்தியாவை வந்து கொந்தளிக்க வச்சிருக்கு. நாங்கள் பல மேடைகளில் பேசிட்டோம், பல மேடைகளுக்கு பாகிஸ்தானுக்கு மட்டுமல்ல பாகிஸ்தானுக்கு ஆதரவாக வரும் நாடுகளுக்கு கடுமையான பதிலடியும் கொடுத்திருக்கிறோம். இனிமே வாய்ப்பேச்சு வந்து பத்தாது போல, அதனால ராணுவம் மூலமா பேசினாதான் பாகிஸ்தான்லாம் அடங்கும் அப்படிங்கிற ரீதியில் அவர் பேசியிருக்கிறாரு. மேலும் பாகிஸ்தான் தங்களின் பிளவுபடுத்தும் அரசியல் நலன்களுக்காக மதிப்புமிக்க ஐநா தளங்களை தங்களுடைய வழக்கமான பாணியில தவறாக பயன்படுத்துவதிலிருந்து இந்த மன்றத்தையும் விட்டு வைக்கல. அதனால ஐநா சபையில் இருக்கும் அனைத்து உறுப்பு நாடுகளும் வந்து இதை கண்டிப்பா கேளுங்க. ஜம்மு காஷ்மீர் அப்படிங்கிறது இந்தியாவுடைய ஒருங்கிணைந்த பகுதி. பாகிஸ்தான் இப்படி தொடர்ந்து புலம்பிட்டு வருது, புலம்புறதுனால ஒரு விஷயம் வந்து உண்மையாகாது அப்படின்னு அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கிறாரு. பாதுகாப்பு குழுவில் தன்னுடைய இருப்பை பாகிஸ்தான் தவறாக பயன்படுத்துறதும் பல தவறான மற்றும் திசை திருப்பும் தகவல்களை பரப்புவதும் இந்த எதிர்மறையான அணுகுமுறைக்கு சான்றாக அமைகிறது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. மேலும் ஹரிஸ் பர்வதனேனி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, பாகிஸ்தானுடைய வெற்று பேச்சுக்களும் ஆதாரமற்ற கூற்றுகளும் இந்த அடிப்படை யதார்த்தத்தை மாற்றப் போவதில்லை அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாரு. மேலும் ஐநா பாதுகாப்பு சபையில சீர்திருத்தங்களை செய்ய வேண்டும் அப்படின்னு அவர் வலியுறுத்தி இருக்கிறாரு. இதைத் தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா, அணுசக்தி ஒப்பந்தம் தொடர்பாக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நாடுகள் ஈரானை கடுமையாக தாக்குனாங்க. பதிலுக்கு ஈரானும் தாக்குதலில் ஈடுபட்டது. இரு தரப்பிலையும் போரை முடிவு கொண்டுட்டு வர ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை நடந்துட்டு வருது. ஆனாலும் ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையிலான தாக்குதல் நிறுத்தப்படலை. ஈரான் நாட்டை அமெரிக்காவும் தாக்கிட்டு வர்றாங்க. இதனால ஹார்முஸ் ஜலசந்தி பகுதியில் சரக்கு கப்பல் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில தான் ஹார்முஸ் ஜலசந்தி நோக்கி ஏவப்பட்ட 4 ஈரானுடைய ட்ரோன்களை அமெரிக்க ராணுவம் சுட்டு வீழ்த்தியிருக்காங்க. இது பற்றி அமெரிக்க பாதுகாப்பு படை அதன் சமூக ஊடகத்தில் வெளியிட்டுள்ள செய்தியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பிராந்தியத்தில் கடல்சார் போக்குவரத்தில் உடனடி அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் வகையில் இந்த ட்ரோன்கள் இருந்தது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. உலகளாவிய எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு அடங்கிய சரக்கு கப்பல்களின் போக்குவரத்துக்கான முக்கிய வழித்தடங்களில் ஒன்றாக இருக்கும் இந்த ஹார்முஸ் ஜலசந்தி பகுதியை முடக்கும் வகையில் ஈரான் வந்து செயல்படுது. அதனால இதுக்கு பதிலடி தரும் வகையில் ஈரானுடைய துறைமுகங்களை அமெரிக்க ராணுவம் முற்றுகையிட்டு இருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதாவது நேற்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா, ஹார்முஸ் நீரிணை நோக்கி ஈரான் வந்து திடீரென ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தியிருக்கு. அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள வர்த்தக கப்பல்களை குறிவச்சு ஈரான் இந்த தாக்குதலை நடத்தியிருக்கலாம் அப்படின்னு சந்தேகிக்கப்படும் நிலையில தான் ஈரான் வீசிய இந்த 4 ஏவுகணைகளை அமெரிக்கா வந்து வெற்றிகரமாக வழிமறித்து சுட்டு தள்ளியிருக்கு. இந்த இக்கட்டான சூழல்ல சர்வதேச கப்பல் போக்குவரத்தின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் அமெரிக்க படைகள் அந்த பகுதியில் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வர்றாங்க அப்படிங்கிற தகவலும் கிடைச்சிருக்கு. சரி நண்பர்கள், இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.